ஆங்கரிங் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய சான்ஸ் வந்தாலுமே நான் நடிக்க மாட்டேன். ஸ்வீட் ஆர்ட்ன்றதே என் அண்ணனுக்காக நான் பண்ணுறேன். ஆனால் ஸ்க்ரீன் வரும்போது ரெடி டேக் ஆக்ஷன், ஹலோ ஹாய் மக்களே வணக்கம், இது உங்கள் அபிமா ஜெயா மேக்ஸ் வழங்கும் இனிய வாழ்த்துக்கள் மேக்ஸ் ரிச்சோட் அப்படி பேசுவோம். கட்டோன்னா ஒரு 6 வருஷம் லவ் பண்ண பையனே ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் ரேப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து பாய்சன் கொடுக்கறதா இருக்கட்டும். கூடி சீக்கிரம் இவங்க அரசியல் வரது எல்லா தகுதியும் இருக்கு. மகளிர் தலைவி வாழ்க. பசங்களை ஜென்ரலாக நம்பாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா ரேப்னா என்ன பண்ணுவோம், மெழுகுவர்த்தி ஏற்றுவோம், அந்த பொண்ணுக்காக கொடி தூக்கிட்டு சுற்றுவோம். பட் எதனால அந்த ரேப் நடந்துச்சுன்னு நம்ம கண்டுக்கிறோமா? ஏ தம்பி, அந்த எம்ஜிஆர் ஷோல வர அந்த பையனா நீ? ஆமாங்க. என்னப்பா டிவியில் பார்க்குறதுக்கு பெரிய ஆள் மாதிரி இருக்கு, நேரில் சின்ன பையனா இருக்கீங்க. ஃபிலிமி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோகுல். இன்னைக்கு சேட் வித் செலிபிரிட்டியில் நாம் பார்க்க போகிற கெஸ்ட் விஜே இளவேனில் அண்ட் ரம்யா. இவங்க புரட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஜெயா டிவியில் ரொம்ப அழகாக ஜெயா மேக்ஸில் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அந்த ஷோ மூலமாக நம்ம புரட்சி தலைவரை பற்றியும் தலைவி பற்றியும் நிறைய தெரியாத விஷயங்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி கைமணம் அப்படிங்கிற ஒரு ஷோ மூலமாக ரம்யா அவங்க நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அவங்க ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. அவங்களோட அனுபவங்களை நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹாய் ரம்யா. ஹாய். இப்போ ஜெயா மேக்ஸ் அண்ட் ஜெயா டிவி அங்கேருந்து வந்திருக்கீங்க. உங்களோட பயணம் வந்து ஜெயா டிவியில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட், ஓகேவா? கமான் டெல் மீ. நான் பிடிச்சிக்க நீ சொல்லுங்க. ஓகே, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு டான்ஸ் ஷோக்கு வந்து ஜட்ஜாக வந்திருந்தேன். ஓகேவா? ஸோ அது முடிச்சதுக்கப்புறமே எனக்கு வந்து கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஷோ கொடுத்தாங்க, ஜட்ஜாக கொடுத்துருந்தாங்க. அப்போ எனக்கு ஐடியாவே இல்லை. லைக் எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஆங்கரிங் பண்ணணுன்னு தான் ஆசை. வெர்சடைலாலாம் எதுவும் யோசிக்கிற ஆள் இல்லை. ஒன்று பண்ணணும், அதை ஒழுங்காக பண்ணணும்னு யோசிக்கிற ஆள். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு ஜெயாவில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப ஃபார்மேட்டாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவாங்க. நான் மித்த கம்பேர் பண்ணுறப்போ ஜெயாவில் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதில் நம்ம ஒரு சின்ன பங்காக இருக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் எல்லாத்துக்கிட்டையும் விடாமல் ஆடிஷன்ஸ் எப்போன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். பை லக்கிலி எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், விக்னேஷன் சொல்லிட்டு ஜெயாவில் இருக்காங்க. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணி அப்படியே உள்ளே வந்தால் இப்போது சர்வைவ் ஆகிட்டு இருக்கேன், நல்லா பண்ணுறேன்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்க்ரீன் முன்னாடி நின்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும் இல்லையா? அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? இருக்கு. லைக் நான் வந்ததுக்கப்புறம் என் அம்மா இன்ன வரைக்குமே நான் லைவ் பண்ணேன்னா வீடியோ எடுத்து போடுவாங்க, இந்த மாதிரி என் டாக்டர் பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு. என் வீட்டில் வந்து நான் டிவியில் வர்றது ரொம்ப பெரிய கனவு. ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது. அப்பா அம்மா பாட்டி எல்லாருமே பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த மொமெண்ட் வந்தப்போ இளவேனில் ப்ரோ கூட தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணேன். ரொம்ப சப்போர்ட்டிவ் இவங்க. நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த சர்க்கம்டன்ஸ் வந்து அவ்வளோவா அடாப்ட் ஆகலை. இவங்க வந்து எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, நல்லா பண்ணுன்னு. எனக்கு இவங்க ரொம்ப லைக் குட் கம்பெனி. நாங்கள் 2 பேரான பிளாஸ்ட் தான், அந்த மாதிரி ஒரு கப்பல். நாங்கள் நல்லா பண்ணுவோம் ஆன் ஸ்க்ரீன்லேயும். லைக் நான் ஃபஸ்ட்டு பண்ணதுக்கு ரீசனே வந்து இளவேனில் தான், உண்மையாகவே சொல்லணும். இப்போ வரைக்கும் என் வீட்டில் சொல்லுவேன், இவங்க இருந்தனால தான் நான் நல்லா பண்ணேன்னு. அம்மா வந்து ஃபீல் பண்ணாங்க, அழுதாங்க. லைக் அவ்வளோதான், சாதிச்சிட்டோம் அந்த மாதிரி. பட் ஓகே, இன்னும் நான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்படிலாம் இல்லைங்க, அந்த பொண்ணு போய் சொல்லுதுங்க. ஓகே, சூப்பராக ஆங்கரிங் பண்ணுவாங்க. அதை நம்ம கூட ஆங்கர் பண்ணும்போது ஜாலியெல்லாம் அந்த லைவ் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்போர்ட்டிவாக இருக்கணும். கூட இருக்கிற ஆங்கர் 2 பேர் தான் கோஆப்ரேட் பண்ணணும். சும்மா நம்ம தான் கெத்து, நம்ம சீனியர் அப்படிலாம் கெத்து கிடக்கூடாது. ஓகே, எல்லாருமே ஒன்று தான். அதனால் நம்ம கேஷுவலாக பண்ணும்போது அது சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், சொல்லுங்க. ஹன்சிகா அப்படின்னு. கேமராமேன். ஆமாம், அவங்க ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இல்லை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள். அதாவது இந்த எங்கேயும் காதல் அந்த படத்தில் பல ஹன்சிகா மேடம், அந்த மாதிரி அவங்க கண்டத்தில் குழி விடுவோம். அவங்க ஹன்சிகா நான் பேர் வச்சிருக்கு. ஜெயா மேக்ஸில் எல்லாருமே அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஹன்சிகா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவரோட பேர். இவர் வந்து எதுக்கு இதை சொன்னார்னா, இப்போ நான் சொல்லுன்றதுக்காக தான் சொன்னார். நான் வந்து எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே இவர் பார்க்க தனுஷ் மாதிரி இருக்காரு. நான் சொல்லி தான் ஆகணும் அதை. ஏன்னு சொல்லணும்னா, லைக் இவங்க கூட இருக்கப்போ வந்து நமக்கு ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக ஃபீல் ஆகும். ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ரொம்ப எங்கே தெரிவாங்க, ரொம்பவே எங்கே தெரிவாங்க. அது எப்படின்னே தெரியாது. இவர் சொல்கிற டிப் நானும் தான் ஃபாலோ பண்ணுறேன். பட் 2 நாளைக்கு மேலே என்னால் ஃபாலோ பண்ண முடியல. டெஃபினட்டாக நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ்க்கு போயிடுவோம். பட் இந்த மனுஷன் எப்படி அதை ஃபாலோ பண்ணுறாருன்னு தெரில. வேறு மாதிரி இவரோட ஃபிசிக்காக இருக்கட்டும், வே ஆஃப் டாக்கிங், இவரை க்ரூம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், சான்ஸே இல்லை. இளவேனில் ஹேட்ஸ் ஆஃப். இளவேனில் கிட்ட வந்து ஜென்ரலாகவே இந்த கொஸ்டின் இருக்கு.
இவர் இளவேனில் வந்து ஸ்டேட்டஸ் எப்போ பார்த்தாலும் சரி, போஸ்ட் எப்போ பார்த்தாலும் சரி, உடனே வந்து யோகா பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா அது நைட் ஒரு 3 மணியா இருக்கும், யோகா பண்ணிட்டு இருக்கேன்னு போட்டுப்பாரு. காலைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் 2 o'clock இருக்கும், ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் பாரு, பார்த்தா வாக்கிங் போறேன் பாரு, இது டயட்ல ஏதோ பண்ணி இதுல என்ன பேருன்னே தெரியாததெல்லாம் அரைச்சி இதை குடிச்சிட்டு இருக்கேன் பாரு. சொல்லுங்க இளவேனில், எங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்துட்டு போங்க. டிப்ஸ் இல்லைங்க, அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நம்ம வந்து வயோதிகம் நெருங்காதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட வந்து வயசு நெருங்காது. மார்னிங் டைம் யோகா டைம், ஆஃப்டர்நூன் டைம் ஷூட்டிங் டைம், ஈவினிங் டைம் ஜிம் டைம். அது நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாறிப்போம். நெல்லிக்கனி எப்பவுமே நம்ம அது நெல்லிக்காய் சாப்பிட்டா இளமையாக இருப்போம்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யோகாலாம் போகும்போது நம்ம உடம்பு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது என்னை பொறுத்த வரைக்கும் உடம்பு நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அது கண்ட்ரோலில் உடம்பு போச்சுன்னா நம்ம வேலைக்கு ஆக மாட்டோம், டம்மி பீஸ் ஆகிட்டோம்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் இன்டர்வியூவில் வந்து நானும் ஒரு டெல்லிக்கா பக்கத்தில் இருக்க ஒரு பாட்டிகிட்ட வாங்கி சாப்பிட்றேன். அவங்க இப்போ சொந்த வீடு கட்டிட்டாங்க, இன்னும் அப்படியே தாங்க இருக்கேன். ஓகே, நீங்கள் கூட சீக்கிரம் ஜிம் போங்க, யோகா போங்க, ஸ்லிம் ஆகிடுவீங்க கண்டிப்பாக. என்னுடைய பயணம் ஜெயா டிவியில் 2015 ஆரம்பிச்சு 2015, இன்னைக்கு 2025, 10 வருஷமாக இருக்கேன். 10 வருஷமாக நான் லைவ் ஷோ பண்ணிட்டு இருக்கேன், நிறைய இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன், கெஸ்ட்டாகவும் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் புரட்சி தலைவர் ஒரு ஷோ, அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், மேடம் கூட தெரியும் நினைக்கிறேன். அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா பற்றி, புரட்சி தலைவர் அம்மா பற்றி, அவங்கள பற்றி ஹிஸ்ட்ரி. இது ஒரு 10 வருஷம், இன்னும் ஒரு ஜனவரி மாதம் 17 முடிஞ்சு போச்சு. சாரி, 9வது வருஷம். 2016 ஆரம்பிச்சு, இப்போ 2025 அந்த ஷோ மட்டும். பட் நல்ல ரெஸ்பான்ஸ், வெளில போகும்போது மக்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு. தம்பி அந்த எம்ஜிஆர் ஷோவில் வர அந்த பையனா நீ? ஆமாங்க. என்னப்பா டிவியில் பார்க்குறதுக்கு பெரிய ஆள் மாதிரி இருக்குது, நேரில் சின்ன பையனாக இருக்கீங்க. ஓ காட், சரி ஓகே, மக்கள் சந்தோஷப்படுறாங்க, அது எனக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்க. நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ ஃபிட்னஸ் இதெல்லாம் சொல்லும் போது ஆப்வியஸாக தலைவர் பற்றி பேசிட்டீங்க. எம்ஜிஆர் அவரும் வந்து ஒரு கடைசி வரைக்குமே அந்த தேஜஸ் குறையாமல் அவரும் ஒரு க்ளோயிங்லேயே இருந்த ஒரு மனிதர். அவர்கிட்ட இருந்து ஏதாவது டிப்ஸ் எடுக்க முடிஞ்சுதா? அவருடைய லைஃப்பை பற்றி, ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லி தான் நாங்களாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கும்போது அவரோட ஏதாவது ஃபிட்னஸ் சீக்ரெட்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கா? அவர் கடலை கட்டால சுற்றுவார். அவர் எப்பவுமே, அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இமேஜ் ரொம்ப முக்கியம் இந்த ஃபீல்டில். ஆனால் நம்ம இமேஜ் இப்போ மெயின்டைன் பண்ணணும். அதனால் நம்ம பார்க்கும்போது 10ஓட 11 அதோட இது ஒன்று இல்லாமல் தனித்துவமாக தெரியணும், தனியாக தெரியணும். என்ன மேடம் கரெக்டாக? அதனால் நம்ம அந்த ஃபிட்னஸ் எனக்கு அவர்கிட்டே பிடிக்கும். நிறைய முக்கியமாக தனுஷ் சார்கிட்ட பொல்லாதவனில் பயங்கரமாக இருப்பார். அப்படியே ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருப்பாரா, அதெல்லாம் பிடிக்கும். நீங்கள் தனுஷ் சாரோட ஃபேனா? ஆமாம், கண்டிப்பாக. எங்க அவர் துள்ளுவதுலேருந்து இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாருங்க. அவர் பார்த்தாலே எனக்கு வந்து அதில் விஷயம்லாம் ஞாபகம் வரும். பரவாயில்ல, அவர் எப்படி இருந்து நீ எப்படியோ போயிட்டாரு, அது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப பிடிக்கும். இளவேனிலுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார்? ஹீரோயின் நயன்தாரா மேடம் பிடிக்கும். நயன்தாரா மேடம் பிடிக்கும். எஸ். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? எனக்கு பிடிச்ச ஹீரோன்லாம் இல்லை, எனக்கு எல்லாருமே பிடிக்கும். பர்டிகுலரா ரசிச்சு பார்ப்பேன். நான் பெருசா மூவி பார்க்குற ஆள்லாம் கிடையாது. எனக்கு வந்து பர்சனலாக வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, நான் அதே பார்க்கறதுக்கு டைம் சரியா இருக்கு. ஸோ மூவிஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டுற பர்சனான்னு கேட்டா இல்லை, அதெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டேன். லாஸ்டா பார்த்த படம்னா லைக் சப்தம். அந்த ஹாரர் மேல ஒரு கிரேஸ் இருக்குல்ல, அது இப்பவுமே எனக்கு இருக்கு சின்ன வயசுலேருந்து. ஸோ அது பார்த்தேன். சூப்பர். ஃபியூச்சரில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? எனக்கு ஆண்டர்பிரனர் ஆகணும்னு தான் ஆசை. நான் இப்போ டிவியில் வரேன், 4 பேத்துக்கு தெரியுது. ஆமாம், தெரியாதவங்களுக்கு அதையே சொல்லுங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. ஐ cannot speak in English very well, but I will understand. பட் இந்த வார்த்தைகள் தெரியாது. ஏன்னா இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதே எவ்வளோ ஸ்டைலாக சொல்கிறாரு பார்த்தீங்களா? நீங்கள் தமிழ் கூறலாம், அதற்கான அர்த்தம் என்ன? ஆண்டர்பிரனா ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகணும்னு தான் எனக்கு ஆசை. லைக் டிவியில் வரேன், ஃபெமிலியாக இருக்கிறன்றது வந்து எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. எனக்கு நீங்க என்ன ஒரு மீடியா பர்சனா இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா அதுல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஒரு பிசினஸ் உமனா நீங்க என்ன தேடி வரணும், இவங்களை பார்க்கணும், அந்த மாதிரி தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் பிசினஸ் அப்படி பார்ப்பீங்களான்னு தெரியல, பட் ஒரு பிசினஸ் உமனா பார்ப்பீங்க கண்டிப்பா. இப்போ என்ன கைண்ட் ஆஃப் பிசினஸ் ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா? இருக்கு. எனக்கு கிளாத் டெக்ஸ்சர்ஸ் சம்பந்தமா போகணும்னு ஆசை. டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்னா எனக்கு கொஞ்சம் கிரேஸ் சின்ன வயசுல இருந்தே. ஸோ கலர்ஸ் ஏதாவது நம்மளா புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அதுல ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும் தான் எனக்கு ஆசை. மின்சார காரணம் படம் ஞாபகம் வருது. அதை கண்ட்ரோல் மேடம் வந்து அந்த கிளாத்திங் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அது இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இவங்க. கரெக்டா? சொல்லுங்க. ஓகே, அதுதான் ஓகே. அப்புறம் வேற அவங்களை பற்றி எதாவது சொல்லணுமா? இன்னும் நிறைய இருக்குங்க. ஓகே, இப்போ இளவேனில் பற்றி சொல்லுங்க. இப்போ அம்மா பற்றி சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லி அவனை, ஏன்னா புரட்சி தலைவரை பற்றியும் புரட்சி தலைவி பற்றியும் உங்ககிட்ட கேட்காம நிகழ்ச்சியை நம்ம கொண்டு போகவே முடியாது. அம்மா பற்றி சில எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதுக்கு மிக சிறந்த உதாரணம் புரட்சி தலைவி அம்மா அவங்க. ஏன்னா ஒரு இரும்பு பெண்மணி, அவங்கள மாதிரி வரவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அதாவது ஒரு கம்பீரம். அவங்க அந்த சிஎம்ல இருக்கும்போது காரில் வரும்போது அவன் அந்த ஒரு தேரில் வர மாதிரி இருக்கும். அவங்கள பார்க்கும்போது எல்லாரும் பயப்படுவாங்க.
அந்த வகையில் எல்லாம் நிறைய பெண்களுக்கு ரோல் மாடல் அவங்க. அதே மாதிரி அந்த அன்பு காட்டுறதுலேயே அவங்கள மாதிரி யாரும் அடிச்சிக்க முடியாது. வெளியில தான் போல்டாக இருப்பாங்களா, மனசுக்குள்ள அவங்க குழந்தை மாதிரி நிறைய அவங்க புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன். அதனால் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இப்போ அவங்கள பற்றி பேசி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டிருக்கோம் உங்கள் நிகழ்ச்சி மூலமாக. அவங்கள நீங்கள் சந்திச்ச தருணங்கள்? 2015 அப்போ அம்மா இருந்தாங்க. அப்போல்லாம் ஜெயா டிவியில் தான் இருந்தேன். அப்போது எனக்கு வந்து அவங்க சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிது. 2014 ஜெயிச்சிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் தான் அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. ஆனால் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஜெயிச்சுட்டு பிறகு எல்லாருமே போனாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் எனக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் அது என்னால் அது இன்ன வரைக்கும் மறக்கவே முடியல. ஆனால் ஆக்சுவலாக அது போக முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. ஜெயா ப்ளஸ் நிறைய பேர் நியூஸ்க்கு வந்திருந்தாங்க, பெரிய பெரிய விஐபிங்கெலாம் வந்திருந்தாங்க. அதனால் எனக்கு அங்கே எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க, என்னை கூப்பிட்டாங்க. பட் நான் சரி நம்ம மேடமை தனியாக போய் பார்த்துக்கலாம், ஆசீர்வாதம் வாங்கலான்னு. கடைசியில் பார்த்தா அது பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்னைக்கு கிடச்சா கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். பட் அவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக நிச்சயமா. அவங்கள பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கீங்க. நிறைய மக்களுக்கு புதுசான தகவல்கள் அவங்கள பற்றி கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். நிச்சயமா. ஏன்னா 2K கிட்ஸ்க்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய நீங்கள் அம்மாவை பற்றி தலைவர் பற்றி பேசுகிறீங்க லெவலில், அது பெரிய விஷயம். ஏன்னா நான் நிறைய புக்ஸை பார்த்து தான் சொல்கிறது. நம்ம வந்து அதில் பொய்யான தகவல் கொடுத்தா அதை பார்க்குறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பையன் போய் பேசுகிறான், துபாய்க்கு ஒரு பையன், இந்த பையன் கப்ஸா விட்றான் அப்படின்னாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம அவங்க புத்தகத்தை படிச்சுட்டு அந்த நிகழ்ச்சி பார்க்குற பாமர மக்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் புரியணும். அதுதான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நிகழ்ச்சி. இப்போ ஏதாவது ஒரு அனுபவம் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, இந்த விஷயம் இப்படி இல்லைப்பா அப்படி அப்படிங்கிற மாதிரி வேறு யாராவது மக்களோ இல்லை தலைவர்களோ வேறு பெரியவங்களோ உங்ககிட்ட சொன்ன மாதிரி அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? இப்போ நீங்கள் அவங்கள பற்றி ஒரு விஷயம் படிச்சுட்டு சொல்லியிருப்பீங்க, அந்த விஷயம் அப்படி இல்லையேப்பா இப்படிப்பா அந்த மாதிரி, இல்லை நீங்கள் சொன்னது கரெக்டுப்பா இந்த விஷயத்தை பற்றி யாரும் பேசுனது இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி? இல்லை, யூடியூப்ல ஜெயா மேக்ஸ் யூடியூப்ல எங்கள் ஷோ போடுறாங்க, நான் பண்ணுற ஷோலாம் போடுறாங்க. கமெண்ட் நிறைய நான் படிப்பேன். யார் யார் நம்மளை திட்டுறாங்க, யார் யார் நல்லா வாழ்த்துறாங்க, எல்லாத்தையும் பார்த்துருவேன். ஒருத்தர் சொல்லுவார், இந்த பையன் எப்போ பாருனாப்பா புகழ் பாடினே இருக்கிறான்ப்பா. இன்னொருத்தர் சொல்லுவார், ஏன்ப்பா அந்த பையன் இவ்வளோ மரியாதையாக எல்லாருமே பேசும்போது மரியாதைக்குரியவர் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ சொன்னது கேட்டு தான் நான் பார்த்துருக்கேன், தலைவர் பார்த்துருக்கேன், அவர் பேரில் நான் கையில் பச்சை குத்திருக்கிறேன் அப்படின்னா சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம போய் சொன்னால் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. மக்களே எவ்வளோ சிரிப்பு பற்றி 2 பேர் பாருங்க, நோட் பண்ணுங்க. அதனால் நிறைய பேர் வந்து பாராட்டுவாங்க. யாருமே குறை சொன்னால் நான் எடுத்து ஓகே என்ன விஷயம் சொல்கிறாங்க நான் அப்சர்வ் பண்ணிப்பேன். இப்போ அது தலைவர் தலைவி அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணும்போது, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம ஒரு பேசிட்டு இருக்கோம், ஒரு டெய்லி நீங்கள் ஷோ போயிட்டு இருக்கு, இப்போ அடுத்து பேசுறதுக்கு என்ன அப்படிங்கிற அளவுக்கு இருக்கா, இல்லை எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டே இருக்குன்னா அப்போ பேச முடியாத அளவுக்கு இப்போ விஷயங்கள் இருக்கு? கண்டிப்பாக அது வந்து சீன பிரிஞ்சு ஒரு மாதிரி முடியவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா வந்து 1917 பிறந்தாங்க, 87 இறந்தாங்க. கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி அம்மா அவங்க 1948 பிறந்தாங்க, 2016 மறைஞ்சாங்க. அதனால் அதுவும் 60 வருஷம் இருக்குது. இப்போ நான் சொன்னது ஒரு 10 வருஷம் தான். அப்போ ஒன்று பாருங்கள், 60 வருஷத்துக்கு மேலே இருக்குது. 2 பேர் சேர்த்தா 120 வந்துடும். அது வரைக்கும் நான் இருப்பேனான்னு தெரியல. ஆமாம், செத்தாலும் ஆவியாக வந்து பேசுவேன். வணக்கம் ஜெயா மேக்ஸ் நேயர்களே, இது முழுக்க உங்களுக்கான நிகழ்ச்சி. புரட்சித் தலைவர் தொகுத்து வழங்க வந்திருப்பது நான் உங்கள் அன்புக்குரிய இளவேனில் அப்படின்னு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இவர் கூட பண்ண அப்படின்னு சொன்னீங்க, அது வந்து இந்த புரட்சி தலைவர் ஷோவா இல்ல வேற ஷோ? இல்ல, ஜெயா மேக்ஸ்ல லைவ் நான் பண்ணேன். ஒரு கட் தான். பட் எனக்கு வந்து இன்னொரு நாள் இன்னொரு கட் கிடைச்சது. அந்த ஆங்கரோட எனக்கு கம்ஃபர்டபுள் லெவல் இருந்தது. பட் இவர் கொடுத்த மாதிரி இல்லை. நாங்கள் வந்து மித்தவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப இவர் ரொம்ப சீனியர் எங்களுக்கு. இவர் நினச்ச ஆட்டிடியூட் காட்டலாம், இவர் எப்படி வேணா இருக்கலாம். என்னை மித்தவங்க ட்ரீட் பண்ணதை விட இவர் ட்ரீட் பண்ணது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தது. இன்னைக்கு கூட இவர் நினச்சா யாரை வேணா கூட்டு வரலாம். நான் ஒரு அப்கமிங் ஆங்கர் தான், என்னை கூட்டு வரணும்னு அவசியம் இல்லை. இவர் வந்து எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார். இவரோட கேரக்டர் எப்படின்னா, நமக்கு கிடைச்ச எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்கணும், அது யாருமே யோசிக்க மாட்டாங்கல்ல. அது இவர்கிட்ட இருக்க பிளஸ். இல்ல சீரியஸா டயட் விஷயமா இருக்கட்டும், இல்ல யோகா, அது வந்து இவர் எனக்கு ஷேர் பண்ணுவார். இது பாரு, எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் பண்ணுவார். இப்போ எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் ஷேர் பண்ண மாட்டேன், சத்தியமா பண்ண மாட்டேன். எனக்கு மட்டும் தான் அது கிடைக்கணும், நான் தான் ஷைன் ஆகணும்னு நினைப்பேன். அது எல்லாத்துக்கும் இருக்க செல்ஃபிஷ்னஸ் தான். ஒரு அழகா இருக்கட்டும், ஒரு அறிவா இருக்கட்டும், எல்லாமே இவர் ஷேர் பண்ணுவார். அது யார்கிட்ட கிடைக்கும் சொல்லுங்க நீங்களே? இவ்வளவு பெரிய சீனியர் ஆளு சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்த மனுஷெல்லாம் சொல்லுவார். சின்ன பையங்க. பட் இல்ல, எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா, அது சொல்லணும்ல. இவர் என்னை விட சின்ன பையன் தாங்க. இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஸ்வீட் ஹார்ட்ல உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை அவங்க சொல்லக்கூடாது, நானே சொல்றேன். ஏன்னா எனக்கே தெரியாது. அதாவது அந்த ஸ்வீட் ஹார்ட் படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு அவங்க ஸ்டோரி பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை ரொம்ப லைக் பண்ணாங்க. ஏன்னா பெரிய விஷயம் அது. எங்களாலாம் முடியல, இப்போ அவங்களாம் வந்திருக்காங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது நல்ல விஷயம் பண்ணால் அதை அப்ரிஷியேட் பண்ணணும்.
ஆனால் அந்த அப்ரிஷியேட் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் இருக்கணும். சில பேர் இல்லை, ஆமாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் போடுவோம், அதை நம்ம வந்து சில பேர் பார்த்துட்டு ஆமாம் இதெல்லாம் பெரிய விஷயமானு. ஆனால் ஒரு பெரிய பெரிய இடத்துக்கு போய் ஈவெண்ட்டுக்கு போகிறோமோ இல்லை கெஸ்ட்டாக போகிறோமோ இல்லை பெரிய இதுவாக போகும்போது அப்போ வந்து வா சூப்பர் அமேசிங்வாங்க. நான் அந்த மாதிரி ஆட்களை வந்து கண்டிக்கவே மாட்டேன், தூக்கி அப்படி தூரம் வச்சுருவேன். அவங்க வந்து ஃபேக் ஆனவங்க. எல்லா நேரத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் உண்மையானவங்க. என்ன மக்களை கரெக்டா? என்னவா? கரெக்ட். நீங்க சொல்லுங்க, ஸ்வீட் ஹார்ட் வாய்ப்பு எப்படி கிடைச்சது? நாங்கள் வந்து காலேஜில் ஒரு கல்ச்சுரல்ஸ் டீமு, சிடி டிபார்ட்மெண்ட், டெக்னாலஜி நாங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருப்போம். என் சீனியர் வந்து என்னை டான்ஸுக்கு வந்து செலக்ட் பண்ணார். அவர் அப்போலேருந்து டேரக்டர் ஆகணும்னு அவருக்கு தீராத ஆசை. லைக் நம்ம வந்து ஒரு ஆசைப்படுவோம், அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டோம். பட் என் சீனியர் பார்த்தீங்கன்னா செம்ம ஹார்ட் ஒர்க்கு, பிளாக் ஷிப்பில் ஒர்க் பண்ணாங்க. அப்படியே ஸ்வீட் ஹார்ட் சான்ஸ் வந்துச்சு. எனக்கு ஒரு நாள் கால் வருது, எங்கே இருக்க அப்படின்னா, வீட்டில் தான் இருக்கேன், கிளம்பி வா அப்படின்னாரு. நான் பாட்டில் கிளம்பி போகிறேன், எனக்கு ஷூட்டிங் எதுவுமே தெரியல. கிளம்பி போனால் இந்த சீன் உனக்கு நீ நடின்ட்டாரு. உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு வந்து வெள்ளித்திரை ஆசை வந்து ஒரு கட்டத்தில் விட்டுட்டேன். ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், வந்து பண்ணவும் செஞ்சேன். பட் எதுவுமே வெளியே வரல. நம்ம சீனை மட்டும் தூக்கிடுவாங்க. எனக்கு வந்து பொங்கடா என்னடா இதெல்லாம், நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி இருந்துட்டேன். இவர் என்னை கூப்பிட்டு இந்த விஷயம் பண்ண சொல்லவும் நமக்கு வேணான்னு விட்டு போன விஷயம் கிடைக்கிறப்ப அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும்ல. நான் கண் கலங்கிட்டேன். நான் என்னடா நீ இதெல்லாம் பண்ணுவியான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்களோட ரிலேஷன்ஷிப் வெறும் ஃபோன் காலில் மட்டும்தான் இருக்கும், நேரில் கூட பார்த்ததில்ல. அவர் சென்னை வந்து 3 years ஆச்சு, நான் வந்து 4 years ஆச்சு. நேரில் ஒரு டைம் கூட மீட் பண்ணல. அவர் டக்குன்னு இந்த விஷயம் பண்ணுறப்ப அப்போது நம்ம அவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், அவர் நம்மளோட ஆசையை கூட நினச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த சீன் பண்ணேன். ஒரு 3 சீன் பண்ணோம், அதில் ஒரு சீன் தான் வந்தது. அந்த படம் முடிச்சுட்டு நான் டப்பிங் போகிறப்ப டேரக்டர் சொன்னார், உங்கள் அண்ணன் சொல்லியிருக்கான் கண்டிப்பாக எல்லா படத்துலையும் நீ இருப்ப, நம்ம ஒரு க்ரூவாக ஒர்க் பண்ணலான்றப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், நம்ம பண்ணுற நல்லது தான் நமக்கு வருது, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இவர் டைலாக் தான் கண்டிப்பாக. நான் வந்து இவர் கூட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு ஆசைப்பட்டேன், இவரும் இதை ஆசைப்படுறாரு. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் நம்மள மாதிரி நல்லவங்களா இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எனக்கு அமைஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சரி, எல்லா நண்பர்களும் சரி நல்லவங்களா இருக்காங்க. ஸோ எனக்கும் நல்லது நடக்குது. இப்போ வந்து ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி போகிறோம். ரம்யாவை பற்றின ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லுங்கள். ரம்யா பற்றி ப்ளஸ் பாயிண்ட்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிடிச்சி பேசினா டேக் கேர், பிடிக்காம போகலாம் டோன்ட் கேர், பிடிச்சா ஹாய், பிடிக்கலாம் பாய், அவ்வளோதான். ஒரு மைனஸ்னால் என்ன சொல்வீங்க? இந்த விஷயத்தை அவங்க மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். மாற்றிக்கிட்டானா இது வரைக்கும் நான் மைனஸ் பார்க்கல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் இப்போ தான் ஒரு 2-3 ஷோ தான் பண்ணியிருப்போம். பட் இது வரைக்கும் மைனஸ் எனக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனால் என்ன ஒன்று, அமைதியாக இருப்பாங்க, ரொம்பலாம் பேச மாட்டாங்க. ஷோ வந்தால் கூட பார்த்துக்கலாம் விடுங்க விடுதலுங்க, அதெல்லாம் தட்டி தூக்கில விடுங்க அப்படின்னாங்க. அந்த ஒரு தைரியம் எனக்கு பிடிக்கும். மைனஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. மைனஸ் கண்டிப்பாக இருக்கும், சொல்லுவாங்க, சொல்லணும் கண்டிப்பாக. ப்ளஸ்னா அவரோட மனசு தான். அவர் மாதிரிலாம் யாராலையுமே இருக்க முடியாது. நான் எவ்வளோ பேர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், வெளியே எம்சிஸ்லாம் பண்ணுவேன், கோஆங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் இவருக்கு இருக்க அந்த ஒரு தனித்துவம் யார்கிட்டையும் இல்லை. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவார், நல்ல விஷயங்கள் நம்ம கொடுப்பார், நிறையா அறிவு நிறையா நமக்குள்ளே புகுட்டுவார். இது பண்ணு, இது இப்படி பண்ணு, இது இப்படி பண்ணு, அதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க சீரியஸாக. மைனஸ்னால் வந்துட்டு என்ன அடிக்கடி வீடியோ எடுக்க சொல்லி ஒன்று பண்ணுவார், அதுதான் இவர் மைனஸ். சாப்பிட்டா வீடியோ அது மட்டும் தான், அது மைனஸ் கிடையாது. நம்மளால அவர் இளமைக்கு ஈக்குவல் பண்ணல, அவருக்கு அது ப்ளஸ் தான். மித்தபடி வீடியோல வந்து மக்களுக்கு மொத்த காட்டிட்டே இருக்கணும் இல்லையா, அது அப்டேட்டா இருக்கணும், அதுக்காக தான். மித்தபடி அவர் ப்ளஸ் தான். இப்போ இன்னொரு கொஸ்டின், இப்போ இளவேனிலுக்கான ஒரு பொண்ணை நாங்க எப்படி தான் தேடலாம்? இப்படிதான் தேடலாமா? ஆல்ரெடி தேடிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். யார் அந்த தேவதை? ஏங்க கொஞ்ச நாள் அவர் சந்தோஷமா இருக்கட்டுமே, ஏன் அவரை பாலும் கிணத்துல தள்ள பார்க்கணும்? அவ்வளவுதான். யார் அந்த கண்ணி? அப்படி அவங்க எப்படி இருப்பாங்க? நினைத்தேன் வந்தாய் ரம்பா மாதிரி இருப்பாங்க, ஊர்வசி மாதிரி இருப்பாங்க. ஏதாவது காட்டினீங்களா? நதியா மேடம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்க வந்து ஒரு கிளாமரஸ் இல்லாத ஒரு ஹீரோயின். அவங்களோட எனக்கு ரொம்ப லைக் பண்ண மேடம் நதியா. கல்யாணம் ஆயிடுச்சு, அது அவங்கள மாதிரி இருக்கணும்ன்ற. ஹோம்லியா இருப்பாங்க. நிறைய படத்துல என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, அந்த பாட்டு அந்த மாதிரி இருப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கனவு கண்ணினா அவ்வளோதான், அது நடந்தா சந்தோஷம், நடக்கலனாலும் சந்தோஷம் தான், அவ்வளோதான். ஏன்னா நம்ம தனியாக இருக்கும் போது நம்ம ப்ளஸ் மைனஸ் நமக்கு தெரியும். யாருமே அந்த கடைசி காலத்தில் வந்து கூட இருக்க மாட்டாங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அதனால கடைசி வரைக்கும் யாருமே கிடையாது. இவ்வளோ ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்குதுன்னா அவன் ஏதாவது அடி வாங்கி வரும், சும்மா வருமானு எனக்கு தெரியலையே. அப்படிலாம் இல்லைங்க, அதாவது அப்படிலாம் இல்லைங்க. நம்ம நிறைய ஃப்ரெண்டுலாம் பார்த்துருக்கோம், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து நல்லா இருக்காங்க, சில பேர் இளவெளியில்
தான் கல்யாணம் பண்ணன்னு தெரியல. அது வந்து சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஸ்டேட்மெண்ட் இல்லை, இருங்க ஏன் நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகிறீங்க நான் சொல்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க லைஃப் போயிட்டுருக்குப்பா அப்படின்னா, சில பேரா தலையெழுத்து பையன் பொண்ணு இருக்குது வேறு என்ன பண்ணுறது இல்லை. இன்னும் சில பேராக சூப்பராக போயிட்டுருக்குறாங்க. இன்னும் சில பேர் வேறு வழி இல்லைன்னு வாழ்கிறாங்க. அதனால் அதெல்லாம் அவங்க விருப்பம். என்னோட விருப்பம் வந்து அவங்களோட பார்வை விஷயம். ஆனால் என்ன பொறுத்த அது எதை தான் நடக்கும்னு என்ன இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் லவ்வாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அன்பு லவ் அது கடைசி வரைக்கும் இருந்ததுன்னா அதுதான் ட்ரூ லவ், ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். கேட்டோமா? அது என்றைக்குமே மாறவே கூடாது. அதாவது மனசுங்கிறது குரங்கு மாதிரி அப்படியே மாறிட்டே இருக்கும். ஆனால் அந்த அன்பு நம்மளோட இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது மாறக்கூடாது. நம்ம அவங்க பார்க்கும்போது நம்ம அவங்க ஞாபகம் தான் வரணும். அந்த அன்பு அப்படியே இருந்தால் தான் அதுதான் ட்ரூ லவ். ஓகே, இப்போ இளவேனில் இவ்வளோ பேசுனீங்க சொன்னதுனால கேட்குறோம். இப்போ எந்த விஷயம்னாலும் நான் இவங்க கிட்ட ஷேர் பண்ணுவேன், அது மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குலாம் உங்களை தோணுது. நீங்கள் யார்கிட்ட அது மாதிரி ஷேர் பண்ணுவீங்க? என்னுடைய வெல் விஷயம் என்னுடைய அன்பு தம்பி, என்னோட ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு லோகேஷ் ஒன்று வந்திருக்காங்க. நல்ல பையன், ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவர். எல்லாத்தையும் என்னோடய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே அவருக்கு தெரியும். நான் எவ்வளோ சேலரி வாங்குறேன், என்னோட ஃபியூச்சர் பிளான் என்ன எல்லாமே அவருக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். அதனால் எங்கள் 2 பேருக்குள்ள எந்த ஒரு ஒளி மறைவு இல்லை. நல்ல ஒரு ஒழுக்கமான பையன், நல்ல ஃபேமிலி. அவங்க அப்பா பேர் வந்து ரவிக்குமார், அம்மா பேர் சித்ரா, மேடபத்தில் தான் இருக்காங்க. எல்லாத்தையும் என்னை பற்றி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பர்சன், எனக்கு பிடிச்சமான பர்சன்னா அவர் தான். ரம்யா, அந்த லோகேஷ் நம்பர் வாங்குங்க, நம்ம கனவு கண்ணி பற்றி பேசுவோம். அவங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு. ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களோட ஃபியூச்சர், உங்களோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும்? அங்கே நீங்க வந்துட்டீங்க அப்படியே. எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க. ஓகே, லைக் நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன், பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. என்னையா ஏத்துக்கிட்டு நீ இது பண்ணு அவர் எனக்காக மாறி கடவுள் அருளால் ஒரு நல்ல பர்சன் கிடச்சிருக்காங்க. அவங்க கூட தான் ட்ராவல் பண்ண போகிறோம் லைஃப் லாங். ஸோ என்னோட கனவுகள் வந்து எனக்கே தெரியாமல் போச்சு, அழிஞ்சிருச்சு. சில விஷயங்கள், சில கஷ்டங்கள்னால, சில ஏமாற்றங்கள்னால வேணாம் அப்படின்னு நான் முடுக்கி வச்ச விஷயத்தெல்லாம் அவர் வந்து நீ இது பண்ணு, இது முடியும், இது பண்ணு, இது முடியும். ஏன்னா என்கிட்ட எப்போவுமே வந்து ஒரு ஸ்பிரிட் இருந்துக்கிட்டே இருக்கும், இது பண்ணணும், இது பண்ணா. எப்படின்னா சும்மா உட்கார ஆள் கிடையாது, என்கேஜிங்காக வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நான் மறக்கணும்னா நம்ம ஒரு பிஸி ஒரு வேர்ல்டில் இருக்கணும். ஸோ நான் அப்படி வச்சுக்கிறப்ப அவர் நீ வந்து உன்னை நீயே ஏமாற்றிட்டு இருக்க, உனக்குள்ளே இருக்கிறது நீ தேடுன்னு சொல்லி நான் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நிறையா விஷயம் பண்ணுறேன், மல்டி டாஸ்க்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி ஆளே கிடையாது. ஸோ அதுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு. அவ்வளோதான். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவேன், பார்ப்பீங்க எல்லாருமே. கண்டிப்பாக. இப்போ ஜென்ரலாக ஒரு விஷயம், இப்போ யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, அதனால ஓகே, இப்போ நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட டைம்லேயே ஒரு செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், நார்மலாக இருக்கட்டும், உடனே டைவர்ஸ் ஆயிடுச்சு. உடனே என்னடா அவ்வளோ ஆசையாக பார்த்தோம், அது மக்களாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்கிற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது எதனால நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கா? ஒன்று, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து பையன் அதிகமாக லவ் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகாது, பொண்ணு அதிகமாக லவ் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம சந்தோஷத்தை வந்து நம்ம ஏன் மித்தவங்கள்ட்ட தேடணும்? லவ் பண்றோம், ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், மத்தவங்க கிட்ட தேடுறோம். நம்ம சந்தோஷம் நம்ம கிட்ட தான் இருக்கு, அதை போய் அவங்க கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட திணிச்சு அதை கேட்டா வராது. அப்படி இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட்டே ஆகாது. நீ உன் சந்தோஷத்தை உங்ககிட்ட தேடு, அவங்க கிட்ட தேடினா எப்பவுமே கிடைக்காது. அவங்களும் பாவம் இல்லையா, நமக்கு என்ன வேணும் A to Z அவங்களுக்கு தெரியாது. ஒரு மனுஷனால பெர்ஃபெக்டா இருக்கவே முடியாதுங்க. நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணா எப்படி? நம்ம பெர்ஃபெக்டா இருப்போமா? கண்டிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் போய் சொல்லுவேன், அவனும் போய் சொல்லுவான். அவன் சொல்றப்ப நம்ம ஏன் ஏத்துக்க கூடாது? ஏத்துக்கணும். அந்த ஏத்துக்கிற மனப்பக்கம் வந்துச்சுன்னா ரிலேஷன்ஷிப் 200% ஒர்க் அவுட் ஆகும். எல்லாரும் பண்ணுங்க. கண்டிப்பா, நல்ல விஷயம். அதே இளவேனில் நீங்க சொல்லுங்க, உங்க அனுபவத்துல நீங்க சொல்லுங்க. எங்க அனுபவத்துல ஏங்க முரட்டு சிங்கிள்ங்க, ஓகேவா, கட்ட பிரம்மச்சாரி. என்ன போய் கேட்கலாமா? நான் ஆஞ்சநேயர் பக்தன், ஐயப்பன் எனக்கு பிடிக்கும், கல்யாணம் ஆகாதவங்க. கல்யாணம் ஆகாதவங்கிட்ட நீங்க எப்படி கேட்கலாம் சொல்லுங்க? அப்படி அது எப்படி சொல்றதுன்னா, இந்த விஷயம் வேண்டாம் வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. வேணுமா வேணாமான்னு கேட்டானா, இது வேண்டாம்னு ஒரு கிளியரா சொல்றாங்கன்னா அப்ப அவங்களுக்கு அதை பத்தின எல்லா புரிதல் இருந்தா மட்டும்தான் அதை சொல்ல முடியும். சும்மா இது வேணா எனக்கு இது வேணும் இது வேணாம்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. புரிதல் இல்லை, நான் நிறைய செய்திகள் பார்ப்போம், நிறைய இப்பதான் எல்லாம் பாக்குறோமே. மற்றவங்க இது அனுபவத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது இல்லைங்க. நம்மளுக்குன்னு நாம அடிபட்டோம்னா நமக்கு அது வலிக்குதா அப்படின்னு நமக்கு தான் தெரியும். மற்றவங்க அவனுக்கு அடிபட்டுச்சு வலிச்சிச்சுன்னு சொல்லி நம்ம எதுவுமே மருந்து சாப்பிட மாட்டோம் இல்லையா? சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காதலும் கல்யாணமும் ஒரு முறை தான் நடக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஹார்ட்டுங்கிறது ஒன்று தான், அந்த ஹார்ட் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். அதனால் அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் இருந்த அன்பு லவ் வந்து கடைசி வரைக்கும் மாறவே கூடாது. பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, மாறவே கூடாது. அது எக்ஸாம்பிள் அலைப்பாயுது படம் பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்காது அது அலைப்பாயுது. அப்படியே எனக்கு ரொம்ப அது ஃபேவரட்டான மூவி. ஸ்டார்டிங்கில் ஷார்லி மேடமும் மாதவன் சார் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, நடுவில் சண்டை வந்துடும், அவங்க 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஷார்லி மேடம் ஆக்சிடென்ட்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணார், இதே போயிடுச்சு அப்படின்னாரு, செத்து போயிடலாமா அப்படின்னா. அப்படிதான் அதை பார்க்கும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அதெல்லாம் ஒரு ட்ரூ லவ். காதலுக்கு மரியாதை, அலைப்பாயுதே,
காதல் கோட்டை, இந்த நீங்க சொல்ற எல்லாத்துலயுமே வந்து திருச்சிற்றம்பலம், அவ்வளவு தூரம் அதுக்குள்ள ஒரு வரும், எல்லா கஷ்ட நஷ்டங்களும் வரும், எல்லா எமோஷன்ஸும் வரும். அதுக்கப்புறம் அவங்க எப்படி நிக்கிறாங்கிறத பொறுத்து தான் அந்த காதல் கடைசியில வரும் இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த ஒரு சேட் பார்ட் வருது, ஒரு கஷ்டங்கள் வருதுங்கிறதுக்காக அந்த லவ் போயிடாது இல்லையா? அப்படிங்கும்போது நீங்க ஏன் அந்த நடுவில் இருக்க சேட் பார்ட் மட்டும் பாக்குறீங்க? இந்த நல்லது இங்க ஆரம்பிக்கிறது நல்லது, முடிக்கிறது நல்லது. நீங்க சொன்ன படங்கள்ல எல்லா ரெஃபரன்ஸ் இருக்கு. நாங்க அந்த காதல் பத்தி இது மட்டும் தான் பேசுறோம். இல்லைங்க, அதாவது வயசோ அழகோ பார்த்தீங்கன்னா வந்து அது நிரந்தரம் இல்லை, போயிடும். ஆனால் மனசு என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால் அந்த என்றைக்குமே அந்த அழகு எல்லாமே பார்த்து வர்றது ட்ரூ லவ்வே கிடையாது. அந்த மனசு என்றைக்குமே அவன் நல்ல பையன்ப்பா, நல்ல பொண்ணுப்பா, கேரக்டர் வேறு லெவல்ப்பா, நல்லா பார்த்துப்பாங்கப்பா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அது ட்ரூ லவ். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் நான். சரிங்க, அந்த டாப்பிக்கே விட்டுருங்க. இன்னொரு டாபிக் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு மனசு ஒரு காதல் தான் சொன்னீங்க. இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு மேலேயோ இல்லை பொண்ணு ஒரு பையன் மேலேயோ ரொம்ப அவங்க நம்பிக்கையாக இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவங்க நமக்கான ஆள் இல்லை நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு தெரிஞ்சிருது. அப்படிங்கும்போது அந்த தப்பான விஷயத்தையே நினச்சிட்டே காலம் ஃபுல்லாக வாழணுமா? இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதாவது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பர்சன் கரெக்டான பர்சனாக இருக்கணும். அது நமக்கு தெரியும். நம்ம பார்த்த உடனே நான் ஒருத்தர் இப்போ உங்களை பார்த்தோன்னு தெரிஞ்சிடும், இவங்களை பார்த்தோன்னு தெரியும், இந்த கேமராமேன் பார்த்தோன்னு தெரியும், இந்த இவங்களை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நம்மளை பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிச்சலாம். ஒரு 5 நிமிஷம் பேசும்போது நம்ம கண்டுபிடிச்சலாம் அவங்க எப்படியாப்பட்டவங்க, என்ன ஏது நம்ம செட் ஆகிடுவாங்க. அது வந்து எப்படிங்க, அவர் லைஃப் லாங் இப்போ ட்ராவல் பல வருடங்கள் அவ்வளோ அந்யோன்யமாக வாழ்ந்துட்டு ஒரு கட்டத்தில் டைவர்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு ரொம்ப வருஷங்கள் காதலிச்சுட்டு ஒரு காதலிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பிரேக்கப் ஆகிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம 5 நிமிஷத்தில் பார்த்து தெரிகிற மாதிரி தான் அவங்களுக்கு அது. அதாவது ஒருத்தவங்க பிரேக்கப் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம், அது தப்பு கிடையாது. அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அது அவங்க ஹாப்பியாக இருக்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு முறை தாங்க. அது விஜய் சார் சொல்லுவார்ல, ஏங்க ஒரு முறை தாங்க அந்த உதிர்ந்து எடுத்து பூ எடுத்து ஒட்டவங்க பார்ப்போம், முடியாதுங்க. அது மாதிரி தான் என் காதலும். அப்போ அவங்க சொல்லுவாங்க அந்த 5 மேடம், எங்க ஒரு சைடில் எவ்வளோ பூ பூக்குது, உதிர்ந்த பூவை எடுத்து ஒட்டவங்க பார்ப்போம், அந்த இதழ்களை ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரி தான் என் மனசு. மறுமணம் மறுகாதல் இதெல்லாம் வந்து ரொம்ப கட்டாயமா தவிர்க்கிறார் இளவேனில். இதான் இளவேனிலோட ஸ்டேட்மெண்ட். எனக்கு பிடிக்காது, மற்றவங்க பண்ணாங்கன்னா சந்தோஷம், அது அவங்களோட விருப்பம். ஓகே, மாட்டி விடுறாரு என்ன.